ஓகே, இப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்க ஒருத்தவங்களுக்கு காய்ச்சல் வந்தா வந்து கஷாயம் குடிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ ஒருத்தவங்களுக்கு காய்ச்சல் வந்திருக்கு, அவங்க எந்த மாதிரியான கஷாயம் குடிக்கலாம்? ஸோ அவங்களுக்கு எதனால் காய்ச்சல் வந்திருக்குன்னு பார்க்கணும். ஒருவேளை வயிறு மந்தத்தை பொறுத்து அவங்களுக்கு உடலில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி வந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி இருந்ததுன்னா நிலவேம்பு கஷாயம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த சளி பிடிச்சி மூக்கெல்லாம் வந்து தண்ணி கொட்டி அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு வந்து காய்ச்சல் வரும். அப்படி இருந்ததுன்னா கஃபசூர குடிநீர் வந்து எடுத்துக்கலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா உடல் வலியோடு வந்து இருப்பாங்க, நல்லா உடல் வலி இருந்திருக்கும், ஏதோ ஒரு நிறைய அலைச்சலில் வந்து இருந்திருப்பாங்க, அதனோட ஒரு தொடர்ச்சியாக வந்து அவங்களுக்கு ஒரு ஃபீவர் இருக்கலாம், உடம்புல வேறு எங்கேயாவது வந்து ஒரு வலி இருந்துகிட்டே இருந்து அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக வந்து அவங்களுக்கு வந்து ஃபீவர் இருந்துக்கலாம். அப்படி இருக்கிறவங்க பித்த கஷாயம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த பித்த ஜுர குடிநீர் மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த காய்ச்சல் எல்லாமே வந்து குறையாது. ப்ரிப்பேர் பண்ணுறது இது எல்லா சித்த மருந்து கடைகள்லையுமே வந்து கிடைக்குது. இப்போ நீங்கள் நிலவேம்பு கஷாயம் வந்து 9 இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, அதை நம்ம வந்து கடைகள்லேயே வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி கஃபசுர குடிநீரும் வந்து நமக்கு சித்த மருந்து கடைகள்லையும் கிடைக்கும், பித்தசுர குடிநீருமே வந்து கிடைக்கும். ஸோ உடலில் என்ன காரணத்தினால வந்து காய்ச்சல் வந்திருக்கோ அதனை பொறுத்து